வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு ஆணுடைய ஜாதகம். இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி திருமணமாகி டைவர்ஸ் ஆன பெண்ணை காதல் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த திருமணம் நல்லபடியாக நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு, இந்த மாதிரி ஒரு கொடுப்பனை இருக்குதா அப்படிங்கிறத அவர் ஜாதகத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது தெளிவாக தெரிஞ்சிடும். ஜாதகர் பிறந்த டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 31/3/1995 பிறந்திருக்கிறார். டைம் பார்த்திங்கன்னா 7:10 PM. ராசியாக வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா மீன ராசி. நட்சத்திரம் ரேவதி 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறார். லக்னம்னு பார்க்கும்போது கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கிறார். இவர் ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் தான் மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்புறம் 7ஆம் அதிபதி. இவங்க 2 பேரும் தான் அவரோட எப்படிப்பட்ட மனைவி வருவாங்க அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய கிரகங்கள். இவர் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாரு அப்படின்னாலே அவர் ஜாதகத்தில் சுக்கிரனோ இல்லை 7ஆம் அதிபதியோ ராகு, சனி, சந்திரன் இவங்களுடைய தொடர்புகளில் வரும்போது தான் அவங்க இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ஜாதகர் பாருங்கள், அதாவது சுக்கிரன் கும்பராசியில் 10 டிகிரியில் இருக்கிறார். அப்படிங்கும்போது ராகுடைய நட்சத்திரத்தில் போய் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். சனி கூட இணைஞ்சு நிற்கிறார். அப்படிங்கும்போது 2 பாவகிரகங்களுடைய தொடர்பு சுக்கிரனுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு, அவர் விருச்சிகத்தில் தான் இருக்கிறார். அவர் ஏறிக்கிற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கேட்ட நட்சத்திரத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். அந்த கேட்ட நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய புதன் மீன ராசியில் நீச்ச பலம் அடைஞ்சிருக்கிறார். அதுக்கப்புறம் குருவுக்கு வீடு கொடுத்த செவ்வாய், அவரும் பார்த்தீங்கன்னா கடகத்தில் நீச்சமாக இருக்கிறார். அப்படிங்கும்போது 7ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டார். கலஸ்தரக்காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் ராகுடைய நட்சத்திரத்தில் சனி பகவானோட இணைவில் இருக்கிறதுனால இவர் ஆல்ரெடி திருமணமான பெண்ணை முடிக்கிறது தான் இவருக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். நடக்கக்கூடிய தசாவுத்திகளும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா இப்போ நடக்கிறது சுக்கிர திசையில் சனி புத்தி நடந்துட்டு இருக்குது. பாவக ரீதியாக பார்க்கும்போது, அதாவது கன்னியில் 28 டிகிரியில் லக்னம் ஆரம்பிக்குது. அப்படிங்கும்போது கும்பத்தில் 6ஆம் பாவம் 28 டிகிரியில் தான் ஆரம்பிக்கும். ஆனால் இந்த 2 கிரகங்களும் 5ஆம் பாவத்துக்குள்ளே தான் இருக்குது, சுக்கிரனும் சனியும். அப்படிங்கும்போது அவங்களே தசாவுத்தி நாதன்களாக வரும்போது இவருக்கு அந்த காதல் வயப்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அதிகமாக உண்டு. அதனால தான் இவர் திருமணமான பெண்ணை காதல் பண்ணிட்டு இருக்கிறார். இவர் கட்டாயம் இந்த பெண்ணை தான் திருமணம் முடிப்பார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. குருவுக்கு திரிகோணத்தில் சந்திரன், அதாவது குரு 21 டிகிரியில் இருக்கிறார். சந்திரன் திரிகோண வீடுன்னு சொல்லக்கூடிய மீனராசியில் 22 டிகிரியில் இருக்கிறார். அப்படிங்கும்போது 7ஆம் அதிபதியும் சந்திரனுடைய தொடர்பு வந்துருச்சு. சுக்கிரனுக்கு ராகு, சனி பகவானுடைய தொடர்பு வந்ததுனால இவர் உறுதியாக திருமணமாகி டைவர்ஸ் ஆன பெண்ணை தான் கல்யாணம் முடிக்கிறது இவருக்கும் சிறப்பு. அப்படிப்பட்ட ஒரு மனைவி தான் வரும். அதுக்கு தசாபுத்தியும் நல்லா சப்போர்ட் பண்ணுது. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எந்த ஒரு விஷயமே ஜாதகத்தில் இல்லாமல் அது நடைமுறைக்கு வராது. அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ஜாதகம் ஒரு உதாரணம். நன்றி நண்பர்களே, மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம்.